வேதமே ஒரு வருஷத்தை 12 ராத்திரியா சொல்லியிருக்கு. ராமாயணத்துல வால்மீகியே பிரமிச்சு போய் சொல்றார். தர்மத்திலேருந்து நழுவக்கூடாதுன்னு நமக்கு சொல்றது உபனிஷத். க்ஷேமத்திலேருந்து ஒரு பொழுதும் நீங்க நழுவக்கூடாது, அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது. நமக்கு எதை பண்ணினா நமக்கு க்ஷேமம், எதை பண்ணினா நம்ம குடும்பத்துக்கு க்ஷேமம் அப்படின்னு ஆலோசனை பண்ணி அந்த காரியத்தை விட்டுடவே கூடாது. அவர் அன்னைக்கு பண்ணின தர்மத்தை தான் இன்னைக்கு புள்ள அனுபவிச்சிருக்கு. ஒரு சுகமோ ஒரு சௌக்கியமோ ஒரு லாபமோ ஒன்னு விதை போடாம வரவே வராது. இவ 10 வருஷத்துக்கு 12 நாள் வீதம்னா 120 நாள் ஆச்சு. 3 12 36 நாள் ஆச்சு. 3 வருஷத்துக்கு 120 36 156 நாள் காட்டில் வனவாசம் இருந்துட்டா திரும்பி போய் ராஜ்யத்தை கொடுன்னு கேட்கலாம் திருதராஷ்டிரன்ட்ட. என்ன ரைட்ஸ் இருக்கு கேட்கறதுக்கு? வேதம் தான் பிரமாணம். வேதமே ஒரு வருஷத்தை 12 ராத்திரியா சொல்லியிருக்கு, ஈக்குவலா சொல்லியிருக்கு ரெண்டையும். அப்படி கேட்டுடலாம்ங்கும் பொழுது நாம இருந்தா என்ன பண்ணுவோம்? சரி, இது கூட நல்ல யோஜனையா இருக்கு, பண்ணி பார்ப்போம்னு தோணுமோனோ. தர்மபுத்திரர் என்ன சொன்னார் தெரியுமோ? நீங்க சொல்றது சத்தியம்னா இருக்க, நீங்க சொல்றது சத்தியம். ஆனால் எங்க பெரியப்பா நீ 13 வருஷம் காட்டில் இருன்னு சொன்ன பொழுது நான் 365 நாட்கள் கொண்ட ஒரு வருஷம் இருக்க, அப்படிதான் நான் மனசுல வாங்கிட்டேன். இந்த டெக்னிக்கா இந்த 12 நாள் கொண்ட ஒரு வருஷம் இப்ப நீங்க சொல்றீங்களே, இதை நான் மனசுல வச்சுண்டு ஓகேன்னு சொல்லல. எப்ப நான் அதை நினைச்சுண்டு ஓகேன்னு சொன்னேனோ இந்த 12 நாளை நான் ஏத்துக்க மாட்டேன்னாரு. இதான் சத்தியம்ங்கிறது. இப்ப வேத பிரமாணமா ரிஷிகள் சொல்றா ஒரு வருஷத்தை 12 நாளா இருக்கு, நீ பண்ணுன்னு. தர்மபுத்திரர் மாட்டேங்கிறார். சத்தியான்ன பிரமதிதவ்யம், சத்தியத்திலேருந்து நழுவக்கூடாது. தர்மான்ன பிரமதிதவ்யம், தர்மத்திலேருந்து நழுவக்கூடாது. தர்மத்திலேருந்து நழுவக்கூடாது உபனிஷத்து ஒரு வார்த்தையில சொல்றது. இந்த வாக்கியத்துக்கு பூர்ண அர்த்தம் என்னன்னு ராமச்சந்திர பிரபுதான் அர்த்தம். தர்மே ஸ்திதா தர்மமுவாச்ச வாக்கியம். ராமாயணத்தில் வால்மீகியே பிரமிச்சு போய் சொல்றார். தர்மத்திலேருந்து நழுவக்கூடாதுன்னு நமக்கு சொல்றது உபனிஷத்து. ராமர் நடத்தி காண்பிச்சாராம் சுவாமி. ஆனா என்ன, ரிஷிகள் வேதம் அரசியல் இருக்கணும். இப்ப அரசியல் உலக நிர்வாகம் எப்படின்னா அது எப்படி இருக்கும்? லோகத்துக்கு தான் சட்டம் இருக்கும், தனி மனிதனுக்கு இருக்காது. நம்ம தர்மம்னா என்னன்னா தனி மனிதனுக்கு உடைய சட்டங்கள். தர்மம்னா என்ன? இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தனுக்கும் உரிய தர்மங்க, அவனுடைய சட்டத்துக்கு தான் தர்மம்னு பேர். பேர் தான் மாத்தி இருக்கே தவிர தர்மசாஸ்திரம்னா என்ன? ஸ்மிருதிகள் தர்மசாஸ்திரம்னா என்ன? இன்னைக்கு இந்தியன் லா தீர்மானம் பண்ணி வச்சிருக்காள் நம்ம தேசத்துக்குன்னு ஒரு சட்டம். எந்த பேஸ்ல வச்சிருக்கு? 18 ஸ்மிருதியை கையில் வச்சிருந்தா பண்ணியிருக்காவா? 18 ஸ்மிருதிகளையும் தர்மசாஸ்திரங்களையும் வச்சு இன்னி தேதியில் எதெல்லாம் அப்ளை பண்ணுறது ஈஸின்னு பார்த்துண்டு கடினமாக உள்ளதெல்லாம் விட்டுவிட்டு ஏதோ வெளிநாட்டை பார்த்து நாம் சட்டம் இயற்றவில்லை. நம்ம பாரத தேசத்தில் தர்மசாஸ்திரத்தை வச்சுன்னு தான் இயற்றியிருக்க. தர்மம்னாலே சட்டம் தான். அரசியல் சட்டம் உலகத்துக்கு சொல்லும். ரிஷிகள் சொன்ன தர்மம் என்னன்னா இண்டிவிஜுவல், ஒவ்வொருத்தனுக்கும் நாம் எப்படி வாழ்க்கை நடத்தணும், எப்படி இருக்கணும், இதை தான் ரிஷிகள் ஒவ்வொன்றையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். குஷலான்ன பிரமதிதவ்யம், குஷலம்னா க்ஷேமம். க்ஷேமத்திலேருந்து ஒரு பொழுதும் நீங்க நழுவக்கூடாது, அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது, அசட்டையா இருக்கக்கூடாது. க்ஷேமம்னா என்னன்னா க்ஷேமகரமான காரியங்கள்லேருந்துன்னு அர்த்தம். நமக்கு எதை பண்ணினா நமக்கு க்ஷேமம், எதை பண்ணினா நம்ம குடும்பத்துக்கு க்ஷேமம் அப்படின்னு ஆலோசனை பண்ணி அந்த காரியத்தை விட்டுடவே கூடாது.
தர்மங்களே சொல்கிறோம், நிறையா தர்மங்கள் சொல்கிறோமே. தர்மம்னா என்னன்னா நீ உனக்கு மாத்திரமா, குடும்பத்துக்கு. பெரியவாட்ட ஒருத்தர் மகாபெரிவாட்ட போய் கேட்டா, ஒருத்தர் ஒரு பிரபு இருக்கான் எங்கள் ஊரில், ₹1 தர்மம் பண்ணலை. அவன் எதை வச்சாலும் பொண்ணா விளையிறது, எதை வச்சாலும் பொண்ணா விளையிறது. கோடீஸ்வரனா இருக்கான், ஒரு நல்ல காரியம் ஒரு தர்மம் கிடையாது. அந்த ஊரில் ரொம்ப பெரியவா யாராவது இருப்பா, அவளை போய் கேளுன்னா, பெரியவா என்ன காரணம்னு கேளுன்னா. அப்புறம் பெரியவாளே சொன்னா, அதுக்கு இவன் ஒன்றும் பண்ணலை. முன்னெல்லாம் என்ன பண்ணுவான், இந்த தை மாதம் அறுவடை முடிஞ்ச உடனே கெடமாடுன்னு பேர், ஆடு மாடு ரெண்டையும் கடை கட்டுவார். கிராமங்கள் அப்படியே ஒரு 1000 மாடு வரும், 1000 ஆடு வரும். விவசாய பூமியில் ராத்திரி அது பாட்டுக்கு தங்கிடும். அதோட சாணி, அதோட மூத்திரம், அதெல்லாம் உரம். அது அவன் ஒரு யாத்திரையாக கிளம்பினான்னா 2 ஜில்லா தாண்டி விடுவான். 1000 மாட்டையும் அழிச்சுண்டு எங்கெங்கே ஜலம் இருக்கோ, எங்கெங்கே ஆகாரம் இருக்கோ போயிட்டே இருப்பான் மாட்டை ஓட்டிண்டு. அது மாதிரி அவ ஊருக்கு வரும்பொழுது இந்த வெயில் நாளில் பறக்குமா அந்த ஆடுகளும் மாடுகளும், ஆயிரக்கணக்கான ஆடும் மாடும். இந்த ஒன்றுமே பண்ணாமல் இந்த லோபி இருக்காமலுங்கோ, இவ அப்பா ஒரு குளத்தை வெட்டி இது மாதிரி வர ஆடுகளும் மாடுகளும் வெயில் காலத்தில் ஜலம் குடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாராம். அவர் அன்னைக்கு பண்ணின தர்மத்தை தான் இன்னைக்கு புள்ள அனுபவிச்சிருந்தார். இந்த சூட்சம் நமக்கு தெரியுமோ? அதனால ஒரு சுகமோ, ஒரு சௌக்கியமோ, ஒரு லாபமோ ஒன்று விதை போடாம வரவே வராது. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.